இது சிவகங்கை திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்குடைய ஃபாலோ அப் வீடியோ. போன வீடியோல அஜித்குமாருக்கு நடந்த மரணத்தை பத்தியும் அவரை போலீஸ் எப்படி சித்திரவதை பண்ணி கொலை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களையும், அன்றைய நாள் என்னதான் நடந்துச்சு, அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த நிகிதா யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற விஷயங்களையும், தமிழக அரசும் நீதிமன்றமும் இந்த வழக்குல என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையும் ரொம்பவே டீடைலா பார்த்திருந்தோம். தினம் தினம் இந்த வழக்குல ஒவ்வொரு புதுமையான விஷயங்கள் வெளியே வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் நேத்து நைட் வெளியான அட்டாப்சி ரிப்போர்ட் சம்பவம் நடந்த அன்றைய நாள் அஜித்குமாருக்கு நடந்த சித்திரவதைகளை இன்னும் கொஞ்சம் துல்லியமா வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை படிக்கிறதுக்கே அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. அதுல டாக்டர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்தா கூட இவ்வளவு பயங்கரமா அடிபட்டிருக்காது, அந்த அளவுக்கு உடம்பு முழுக்கவே பயங்கரமான காயங்கள் இருக்கு அப்படின்னும், உடம்புல பல இடங்கள்ல சிகரெட்டால சூடு வச்சிருக்காங்க, மூளை, கல்லீரல், இதயம் அப்படின்னு இது எல்லாத்துலயுமே ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், இது வரைக்குமே தெரிய வந்த கஸ்டோடியல் டார்ச்சர்லயே இதுதான் ரொம்பவே அதிகமானது அப்படின்னும், அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமா இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. அப்படி அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டுடைய ஃபுல் டீடைல் லாஸ்ட் வீடியோல மிஸ் பண்ண விஷயங்கள், அது மட்டும் இல்லாம இன்னுமே தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற நம்ப முடியாத பெரிய அளவுல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அந்த தகவல்களை கேட்கும் போதே நம்ம பிளட் பிரஷரை தாறுமாறா எகிர வைக்கிற, கேட்கும் பொழுதே கோபத்துல கொந்தளிக்க வைக்கிற விஷயங்களையும் தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல அஜித்குமார் எந்த அளவுக்கு கொடூரமா சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். ஆனா இப்ப வந்துட்டு இருக்கிற தகவல்கள் அந்த கொடூரத்தோட தீவிரத்தை இன்னுமே ரொம்பவே அதிகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. அவரை அந்த மாட்டு தொழுவத்துல வச்சு அடிக்கிறத நேர்ல பார்த்த சாட்சிகளை ஒருத்தரும் அஜித்துடைய உறவினருமான மனோஜ் பாபு அப்படிங்கிறவர் கொடுத்திருக்கிற பேட்டியை பார்க்கும்போது, அவர் சொல்ற விஷயங்களை கேட்கும்போது ஈரக்கொலையை நடுங்கிற மாதிரி இருக்கு. அவரு அந்த பத்ரகாளியம்மன் கோயில் கிட்ட போனது ஜூன் 28 அன்னைக்கு. டைம் அப்ப கரெக்டா ஈவினிங் ஒரு 3:30 மணி இருக்கும். அப்படி அவர் அங்க போகும் பொழுதே போலீஸ் அஜித்குமாரை அடிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. இவரு போய் நான் அஜித்துடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த கலர் ட்ரெஸ்ல இருந்த காவலர்கள் கிட்ட அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. உடனே அவங்களும் சரி நீங்களே நகை எங்க வச்சிருக்கான் அப்படின்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருமே அஜித்குமாருடைய பக்கத்துல போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது, அஜித்துடைய வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தைகள் என்னால அடிய தாங்க முடியல அப்படிங்கிறது மட்டும்தான். அநேகமா இதுதான் அவர் கடைசியா பேசின வார்த்தைகள் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, மனோஜ் பாபு அஜித்துடைய பக்கத்துல போகும்போது ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்மெல் அஜித்துடைய பக்கத்துல இருந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கே ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். எஸ், அஜித் மேல இருந்து கஞ்சா ஸ்மெல் அடிக்கிறத மனோஜ் பாபு ரியலைஸ் பண்ணிருக்காரு. அதை உறுதி பண்ற மாதிரி அந்த கஞ்சா பாக்கெட் எடு அப்படின்னு போலீஸ் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறதையும் அவர் தெளிவா கேட்டிருக்காரு. எவ்வளவு கொடூரமா தாக்குனாலும் பெருசா வழி தெரியாத மாதிரி இருக்கிறதுக்காக கஞ்சா கொடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் இங்க வருது. இதே கேள்வியை தான் மனோஜ் பாபுவும் கேட்டிருக்காரு. ஏன்னா நேத்து நைட்டு ரிலீஸ் ஆன மெடிக்கல் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கே புரியும். அடிச்சே கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரோடைய உடம்புல வெளிப்புறத்துல மட்டும் மொத்தம் 50 காயங்களுக்கு மேல இருந்திருக்கு. அதுல 12 இடங்கள்ல சிராய்ப்பு காயங்கள், மீதி எல்லாமே ரத்தம் உறைஞ்சு போன காயங்கள். ரத்தம் உறைஞ்சு போன காயங்கள் அப்படின்னா கந்தி போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உடம்புல கிட்டத்தட்ட 40 காயங்கள் கந்தி போன மாதிரி இருந்திருக்கு. அதே போல இந்த 40 காயங்களும் ஒரே காயம் இல்ல, அந்த ஒவ்வொரு காயங்களும் பல சின்ன சின்ன காயங்களுடைய தொகுப்பா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது ஒரு இடத்துல கந்தி போன மாதிரியான ரத்தம் கட்டுன மாதிரியான காயம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்து மேலேயே பல முறை அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 40 காயங்கள் அப்படிங்கிறப்ப உண்மையான கவுண்ட் எத்தனை இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய வயிற்றுல கூர்மையான கம்பியோ இல்ல கம்பையோ வச்சு குத்துன மாதிரியான ஒரு காயமும் இருந்திருக்கு. இதனால அவருடைய கல்லீரல் இருந்து ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. அவருடைய தலையில அடிச்ச அடியில மூளையிலேயே ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. அவருடைய இதயத்திலையும் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. மண்டையோட்டுடைய 2 பக்கங்கள், நடு மண்டை, தலைப்பகுதி முழுக்க அப்படின்னு தலையில ஒரு இடம் விடாம எல்லா இடங்கள்லயுமே கட்டையால் அடிச்ச காயம். அது மட்டும் இல்ல, உடம்பு முழுக்கவே பல இடங்கள்ல சிகரெட்டை வச்சு சூடு வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. ஒரே இடத்துல திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல உங்களை அடிச்சு அந்த இடத்துல ரத்தம் கட்டிட்டு இருக்கு, அதே இடத்துல திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அது எவ்வளவு பெரிய வேதனையை கொடுத்திருக்கும். அப்படி அடிச்சு அடிச்சு தரையிலேயே இழுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. இது வரைக்கும் தெரிய வந்த கஸ்டோடியல் டார்ச்சர்லயே ரொம்பவே அதிகமானது அப்படின்னும், ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறவங்களுடைய உடம்புல இருக்கிற காயங்களை விட ரொம்பவே அதிகமான கொடூரமான காயங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அவருடைய கண்கள் சிவந்து வீங்கன
நிலைமையில இருந்திருக்கு. அவருடைய 2 காதுகள்ல இருந்தும் ரத்தம் கசிஞ்சு வெளியே வந்திருக்கு. மேலும் அஜித்குமார் தன்னுடைய நாக்க கடிச்சிட்டு இருந்த மாதிரி நிலைமையில இருந்ததாகவும் தலையில அடிச்சதாலதான் வலிப்பு வந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அஜித்குமாருடைய உறவினர் மனோஜ் பாபு சொன்ன மாதிரி அவருக்கு கஞ்சா கொடுக்கப்பட்டிருக்குமோ அப்படிங்கிறது. ஆனா அதையுமே மீறி அவர் வழியில துடிச்சிட்டு இருந்திருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? தாங்கவே முடியாத வேதனைய அனுபவிச்சுட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அடிச்சவங்க எல்லாருமே மனுஷ ஜென்மங்களே இல்ல. எந்த ஒரு கேவலமான பிறவி கூடவும் கம்பேர் பண்ணவே தகுதி இல்லாத கேடுகட்ட பிறவிகள் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அதனாலதான் இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட காவலர்களை அரெஸ்ட் பண்ணதும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆனா அதை பார்த்தும் கூட கொஞ்சம் கூட பரிதாபப்பட யாருக்குமே தோணல. மெடிக்கல் ரிப்போர்ட் பத்தி சொல்ல ஆரம்பிச்சதும் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்த விஷயத்தை அப்படியே பாதியிலே விட்டுட்டேன். ஆக்சுவலா மனோஜ் பாபு பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தண்ணி தண்ணி அப்படின்னு அஜித் தாகத்துல தவிக்கும் போது கூட தண்ணி கேட்கும் போதெல்லாம் நெஞ்சிலேயே மிதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு மிளகாய் தூள் கலந்த தண்ணிய திரும்ப திரும்ப அவருக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் இவரு தான் ஐ விட்னஸ். இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களையுமே அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. அஜித் உயிருக்கு போராடிட்டு சுவாசிக்க முடியாம தவிச்சிட்டு இருந்ததை நேர்ல பார்த்ததும் இவர் தான். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு திரும்ப திரும்ப போலீஸ் கிட்ட கெஞ்சினவரும் இவர் தான். ஒன்ஸ் அஜித் அவங்க வெளியே தூக்கிட்டு வரும் பொழுது அவருடைய நாடிய பார்த்து உயிர் இல்ல அப்படின்னு கோயிலுக்கு முன்னாடியே முதல்ல கன்ஃபார்ம் பண்ணதும் இவர் தான். சம்பவம் நடக்கும் பொழுது யாரெல்லாம் இருந்தீங்க அப்படின்னு திரும்ப வந்து போலீஸ் விசாரிக்கும் பொழுது தைரியமா தன்னுடைய பேரையும் சொல்லியிருக்காரு. ஆனா இது வரைக்குமே என்னை யாருமே சாட்சியா கூப்பிட்டு விசாரிக்கல அப்படின்னு பேட்டியில சொல்லியிருக்காரு. அவருடைய கோரிக்கை எல்லாமே ஒண்ணுதான், நான் எங்க வேணாலுமே வந்து சாட்சி சொல்ல தயார், ஆனா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அஜித் குமாரை அடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோவை அந்த கோயிலுடைய பாத்ரூம்ல இருந்து சக்தீஸ்வரன் அப்படிங்கிற ஒருத்தர் வீடியோ எடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அவரு தனக்கு ரவுடிகள் மூலமா மிரட்டல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்படி ரவுடிகளை வச்சு மிரட்டுறது இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட ராஜா அப்படிங்கிற போலீஸ்காரர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தண்ணி கேட்கும் போதெல்லாம் நெஞ்சிலேயே ஏறி மிதிச்சாரு அப்படின்னு சொன்னனே, அதுவும் இதே ராஜா தான். சாட்சிகளுக்கு உடனடியா பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் சொல்லி 2 நாள் கழிச்சு நேத்து தான் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பை கொடுத்திருக்காங்க. என்ன கொடுமை பாத்தீங்களா? போலீஸ் கிட்ட இருந்து பொதுமக்களை பாதுகாக்க, சாட்சிகளை பாதுகாக்க அதே போலீஸ் தான் வர வேண்டியிருக்கு. இப்படி போலீஸுடைய மிருகத்தனமான தாக்குதல நேர்ல பார்த்த ஒரு சின்ன பையன் சொன்னதை கேட்டு எனக்கு எமோஷனல் ஆயிருச்சு. ஏதாத்தமா மாலை வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்ப வந்து அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. பார்த்தா எங்க மாமாவோட கை 2 கை உடைச்சாங்க. உடைச்சிட்டு தண்ணி கிட்ட செருப்பு அடிச்சிருக்காங்க சார். ஆமா சார். வேற ஒன்றும் இல்லை சார். சார் ஒரு போலீஸ் எனக்கு தெரியும் சார். அதில் ஸ்பெஷல் டீம் அவர் பேர் ராஜா சார். ஆமாம் எல்லாம் 4-5 வயசு இருந்து அடித்தாங்க சார். அதுக்கப்புறம் நான் போயிட்டேன் சார். ரொம்ப பிரியா சார். தீபாவளி ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க சார். நினைச்சாங்க சட்டப்படி நான் தண்ணி சரணம். அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அஜித்குமார் அவர்களுடைய கைகளை புடிச்சு முறுக்கி உடைக்கிறத நான் நேர்ல பார்த்தேன். தண்ணி கேட்டதுக்கு செருப்பாலேயே தலையில அடிச்சாங்க சார். என்னோட மாமா சார் அவரு அப்படின்னு கண்ணு கலங்கின அந்த சின்ன பையனுடைய பேட்டியை பார்க்கும் பொழுது என்னுடைய கண்களும் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு கொடுமைகளும் எதுக்காக? யாரோ ஒரு பொம்பளை கொடுத்த பொய் புகாரை ஒத்துக்க வைக்க. அதுக்குதான் மேலிடத்துல இருந்து இவ்வளவு பிரஷர். அந்த லேடி கொடுத்தது பொய் புகார் தான் அப்படிங்கறதும், அந்த லேடி நிகிதாவே மிகப்பெரிய மோசடி பேர்வழி அப்படிங்கிற தகவல்கள் அடுத்தடுத்து எல்லா நியூஸ் சேனலையும் பரவிட்டு இருக்கு. அடுக்கடுக்கா அந்த லேடி மேல பல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. கல்யாணம் பண்ணின அன்னைக்கு நைட்டே புருஷனையும் அவங்க குடும்பத்தையும் தப்பா பேசிட்டு ஓடி போனது, அவருக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே 10 லட்சம் வேணும் அப்படின்னு மிரட்டி வாங்கினது அப்படின்னு இந்த ஃபோர்ஜரி பொம்பளையுடைய அட்டகாசங்களை அடுக்கிட்டே போகலாம். இத்தனைக்கும் இந்த லேடியுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான திருமாறன் ஒரு அரசியல் கட்சியில மாவட்ட தலைவரா இருந்திருக்காரு. அவருடைய அண்ணன் அட்வொகேட்டா இருக்காரு. இப்ப திருமாறன் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய நிறுவனராகவும் இருக்காரு. அப்படி செல்வாக்கா இருக்கிறவங்களையே கிட்டத்தட்ட 1 வருஷம் போலீஸ் மூலமா படாத பாடு படுத்தி எடுத்திருக்கு இந்த லேடி. இதுல இன்னுமே கேவலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கல்யாணம் மட்டும் இல்ல, அந்த மாதிரி பல பேரை திருமணம் செஞ்சு 1 நாள் 2 நாள்ல வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை மிரட்டி பணம் பறிக்கிறதையே தொழிலா செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் திருமாறன் அவர்கள் சொல்லியிருக்காரு. லாஸ்ட் வீடியோல இந்த லேடி டாக்டர் இல்ல, காலேஜ் லெக்சரர் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். ஆனா ஏதோ PhD முடிச்சிருக்கு போல. சோ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு
சுத்திட்டு இருந்திருக்கு. இந்த லேடி கிட்ட படிக்கிற மாணவர்களை நினைச்சாதான் ரொம்பவே கவலையா இருக்கு. எவ்வளவு பொய் பித்தலாட்டம், ஊரை ஏமாத்தி சம்பாதிக்கிறது, ஏமாந்தவங்களை மிரட்டி அடிபணிய வைக்கிறது, இப்படி ஒரு கேவலமான லேடிக்காக தான் ஒரு அப்பாவி இளைஞன் அநியாயமா கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னு நினைக்கும் போதுதான் என்ன சொல்றதுக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது. போன வருஷம் கூட இந்த லேடி ஒர்க் பண்ற காலேஜ்ல படிக்கிற மாணவிகள் இந்த லேடியை மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணதாகவும் தகவல்கள் இப்ப வந்துட்டு இருக்கு. இது வரைக்குமே இந்த லேடி மேல 6 குற்றச்சாட்டுகள், மோசடி வழக்குகள் இருக்குது அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. இன்னுமே எத்தனை மோசடிகள் வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிறது இன்னும் தெரியல. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வெளியே வந்துட்டு இருக்கு. ஆனா இப்படி இருக்கிறப்பவும் போலீஸ் ஏன் இன்னுமே இந்த லேடியை விசாரிக்கல அப்படிங்கறதா $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. நேத்து கூட பாருங்க, இந்த லேடியும் இந்த லேடியுடைய அம்மாவையும் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சியுடைய ஹைவேல இருக்கிற அமுதசுரபி ஹோட்டல்ல இந்த லேடியும் இந்த லேடியுடைய அம்மாவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க பார்த்த ஒரு நபர் உடனடியா 100க்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அத வாய்ஸ் ரெக்கார்டும் பண்ணிருக்காரு. அப்ப 100ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, உடனடியா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்றோம், நீங்க அந்த கார் அப்படி லாக் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அப்படி போலீஸ்க்கு கால் பண்ணவருமே அந்த கார் அப்படி லாக் பண்ணி வச்சுட்டு அவங்கள போக விடாம தடுத்துட்டு இருந்திருக்காரு. பட் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல ஆகியுமே அந்த இடத்துக்கு போலீஸ் யாருமே வரல அப்படின்னு சொல்லப்படுது. இது நியூஸ் சேனல்ஸ்லயும் வெளியே வந்திருக்கு. எனக்கு என்னன்னா, அப்படி என்னடா இந்த லேடி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பார்க்கலாம் அடுத்தது என்னதான் நடக்கும் அப்படிங்கிறது. போன வீடியோல நான் ஒன்னு சொல்றதுக்கு மறந்துட்டேன். அஜித் குமார் இறந்துட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இந்த கொலை வழக்க மூடி மறைக்கிறதுக்காக டிஎஸ்பி உடைய தலைமையில ஆளுங்கட்சி ஆட்களும் சேர்ந்து அஜித் குமாருடைய தரப்பினர்கிட்ட 50 லட்சம் ரூபாய் நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு பேரம் பேசினாங்க அப்படின்னு வழக்கறிஞர் ஹென்றி டிஃபன் சொல்லியிருக்காரு. இது இந்த கேஸ் நியாயமா தான் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புது. ஆனா இத நான் சொல்லல, இந்த தகவலை சொன்னதே உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை நீதிபதிகள் தான் அப்படிங்கறதால இப்ப மதுரை மேஜிஸ்ட்ரேட் தான் இந்த வழக்குடைய நீதி விசாரணையை நடத்துறார் அப்படிங்கறதால நியாயமா தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வருது. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, அந்த லேடிக்கு பெரிய அளவுல செல்வாக்கு இருக்கலாம், பெரிய அதிகாரிகளை தெரிஞ்சிருக்கலாம், பெரிய பெரிய அரசியல்வாதிகளை தெரிஞ்சிருக்கலாம். அதனால அந்த லேடி கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு போலீஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தனிப்படை அமைச்சு விசாரிக்க ஆரம்பிச்சதெல்லாம் சரி, 2 நாளா தூங்க விடாம அடின்னு அடிச்சு கொடுமை பண்ணிருக்கீங்களே, அந்த தம்பி தான் உயிர் போற வரைக்குமே எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. காருடைய பின் சீட்ல தானே அந்த லேடி நகைகளையும் பர்ஸ்ல பணத்தையும் வச்சிருந்ததா சொல்லியிருக்கு. சோ காருடைய பேக் சீட் டோர் ஹேண்டில் அந்த லேடியுடைய பர்ஸ்ல அப்படின்னு அதுல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸை செக் பண்ணாலே உண்மை தெரிஞ்சிருக்குமே. எதுக்கு 2 நாளா ஒரு பையனை அடிச்சே கொள்ளணும்? அது மட்டும் இல்ல, இந்த லேடி அன்னைக்கு தன்னுடைய அம்மாவுக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக தான் வந்ததா சொல்லியிருக்கு. மதுரையில் இல்லாத ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஸ்கேன் சென்டர்ஸ் திருப்புவனத்தில் இருக்கு, அங்கேயே ஸ்கேன் எடுத்துட்டு வந்திருக்கலாமே, எதுக்கு இங்க வரணும்? சரி, ஸ்கேன் எடுக்கிறதுக்காக தானே வீட்ல இருந்து கிளம்புனீங்க, வழியில வரும்போது தானே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க. எந்த ஊர்ல ஸ்கேன் எடுக்க போறவங்க இவ்வளவு நகைகளை போட்டுட்டு போவாங்க? சரி, போட்டுட்டு கிளம்பிட்டீங்க. ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கலட்டணுமே அப்படின்னு கலட்டிட்டீங்க. கார்ல இருந்து கோயிலுக்கு போகும்போது கூட அந்த நகைகளை எடுத்து போட்டுக்கணும் அப்படின்னு தோணலையா? ஆனா அந்த லேடி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, காருக்குள்ள வச்சுதான் நகையை கலட்டி ஒரு பேக்ல வச்சு பின்னாடி வச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி ஓகே, கார்ல அவ்வளவு நகைகள் இருக்கு அப்படின்னு தெரியும்ல, அப்படி இருக்கும் பொழுது ஒரு முன்பின் தெரியாத நபர்கிட்ட காருடைய சாவியை கொடுக்கும் பொழுது அந்த நகைகளை பத்தி எதுவுமே தோணலையா? அது மட்டும் இல்ல, கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது வழியில ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்போதுதான் அந்த நகைகளை போட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சோம், அதனாலதான் நாங்க நகையை தேடணும் அப்படின்னு வீடியோல சொன்னதை சுத்தமா நம்புற மாதிரியே இல்ல அப்படின்னு இப்படி பல கேள்விகளை சோசியல் மீடியால நியூஸ் சேனல்ஸ் உடைய போஸ்டுக்கு கீழே மக்களே பல கமெண்ட்ஸ்ல கொட்டி தீத்துட்டு இருக்காங்க. கழுத்துல ஏற்பட்ட கடுமையான அழுத்தம் தான் அவருடைய இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? கழுத்துல ஷூ காலால மிதிச்சிருக்காங்க அப்படின்னு அஜித்துடைய தம்பி நவீன் கலாட்டா வாய்ஸ் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல அவரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, உன்னுடைய அம்மா மேலையும் தம்பி மேலையும் கஞ்சா கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. தண்ணி கேட்டதுக்கு செருப்பாலேயே தலையில அடிச்சிருக்காங்க. ரவீன் அப்படிங்கிற பையனை மிளகாய் தூள் வாங்கிட்டு வர சொல்லி அந்த மிளகாய் தூளை தான் தண்ணியில கலந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்களையும் அஜித்துடைய தம்பி அதே இன்டர்வியூல பதிவு பண்ணிருக்காரு. ஆனா இப்ப வரைக்கும் அஜித் குமார் திருடுனதா சொல்லப்படுற அந்த நகையை போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. திருடுனாதானே கண்டுபிடிக்கிறதுக்கு, ஃபர்ஸ்ட் நகை காணாம போனாதானே கண்டுபிடிக்க அப்படின்னு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு குற்றப்பின்னணி இருக்கிற ஒரு பெண்ணுக்காக இது வரைக்கும் எந்த ஒரு குற்றமுமே செய்யாத ஒரு அப்பாவி பையனை அநியாயமா அடிச்சு உயிர் பலி வாங்கின அதிகார வர்க்கம் அதுக்கான தண்டனையை கண்டிப்பா அடைஞ்சே தீரும். கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், கிடைச்சே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நிறைவு பண்றேன். வேற வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.